பின்னாடி இழுக்குதுடா அப்படியே. ஏடா அதுக்குள்ளே இழுக்க ஆரம்பிச்சு உனக்கு? வேண்டாம், இன்னும் 1 கிலோமீட்டர் போக வேண்டியதுடா. அப்படியே பின்னாடி இழுக்குதுல. இல்ல விழுந்துடாம வா. இல்ல பஸ்ல போயிருந்திருக்கலாம் நம்ம நினைச்சிருந்தா. ஆனா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வராது. இப்ப நம்ம பேசிட்டே போறோம். இதுலயே 2 பாதை இருக்குடா. இங்க ஒரு பாதை இருக்கு, இது இல்லாம பின்னாடி ஒரு எப்படி சொல்றது, ஒரு நல்லா மரமா இருக்கா, மலையா இருக்கும், மலையில இருந்து இறங்குற மாதிரி நல்லா இருக்கும். அது அந்த பாதை இன்னும் சூப்பரா இருக்கும். வரையில அப்படி வந்துருவோம். வரையிலே உன்னை பஸ்ல வச்சுதான் கூட்டு வர மாட்டேன். இறங்குறது ஈஸி தான்டா, ஏறுறதுதான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவேன். போக பழகிடும். போற ஏதாவது இருக்கும், உனக்கு வாங்கி தர அப்புறமா. அப்படியாடா? நமக்கு சோறுதான் முக்கியம். உனக்கு இல்ல, இவனுக்கு. சித்த போயிட்டேன். இவன் சொல்றது என்னைக்காவது நிறைவேறான ஆசையா இருக்கு அப்படின்னு. இல்ல இவருக்கு ஏதோ வாங்கி தருவேன், உனக்கு நீ வேடிக்கை பெற. இப்ப என்னன்னா நம்ம பாதி தூரம் வந்துட்டோம். பாதி தூரம் வந்துட்டோம்னா சரியா தெரியல. இப்போ போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் டயர்டா இருந்துச்சுன்னு இங்க ரெஸ்ட் எடுக்கலாம்னு உட்காந்துருக்கோம். அந்த இடம் நல்லாதான் இருக்கு, பார்க்க நல்லாதான் இருக்கும்போது சரி பார்க்கும்போது குரங்கு இங்க கொஞ்சம் கம்மியாயிருச்சு. எப்பயும் வரும்போது குரங்கு, நான் என் சின்ன வயசுல வரும்போது ரொம்ப அதிகமா இருக்கும் குரங்குலாம். பார்க்கும்போது ரோட்ல எப்ப பார்த்தா நடந்துட்டே இருக்கும், ஒரு வண்டி எடுத்துட்டு போற சிரமமா தான் இருக்கும். இப்ப போகும்போதுன்னா ரோட்ல அதுவாட்ல கிடக்குது. அதுவும் தான் இங்க வரும்போதுலாம் 4-5 குரங்கு எனக்கு கடிக்கிற மாதிரிலாம் வந்துருச்சு. அது உருன்ட்டு வருது. நானு இழுங்க ப்ரோ, வெயிட் பண்ணுங்க, நான் அங்கிட்டு போய்க்கிறேன், ஏதோ வெயிட் பண்ணிட்டு வருவேன் ப்ரோ. இங்கதான் பார்த்தேன், அங்கிட்டு 2 பயவுலைங்க இருந்தாங்க. எப்படின்னா அங்க 2 குரங்கு ஒரே மாதிரி இப்படி கட்டி பிடிச்சி உட்காந்துருந்துச்சு. அதே மாதிரி இங்க திருப்புங்க, நல்லா மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி 2 மூஞ்சி சேர்ந்துக்கிட்டு என்னைய பாத்துக்கிட்டு இருக்கான் குரங்கு மாதிரி உட்காந்துட்டு. இல்ல உன்னால ஏற முடியல, அதனால உனக்கு பிரச்சனை. ஆமாண்டா, முடிஞ்சா ஏறி காட்டுப்பா. ஏற முடியலங்கிற ஒத்துக்கிட்டு அங்க உட்காரு, இல்லன்னா முல்ல. வேற நான் என்ன பண்ணேன், சின்ன பிள்ளைய பார்த்து குரங்கிட்டு போகுது. இடையெல்லாம் சொல்ல கிடையாது, அவனதான் சொல்லிச்சு. இடையெல்லாம் சொல்ல கிடையாது. அவன் சொன்னா தெரியுமா, இப்ப வண்டியில போறப்ப அவங்க அப்பா அவன் காம்பா, அவங்க அப்பாட்ட அவன் காம்பா அப்பா குரங்குன்னு. அந்த மாதிரி அந்த சின்ன பிள்ளை என்ன பண்ணிச்சு, அந்த வண்டியில போறப்ப இவனை அப்பா இங்க பாருங்க போது இங்க திரும்பிருச்சு. அதை வச்சுட்டு நான் தான் சொல்லிட்டேன். உன்னதானே சொன்னாங்க. இல்ல தெளிவா பார்த்த என்ன பீமாசு, இடையெல்லாம் சொல்ல கிடையாது. சரி வச்சுக்க. அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. வச்சுக்கலாம் இல்ல. என்னன்னா இந்த மலையெல்லாம் பாக்குறீங்கல்ல, மலையெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு உங்களுக்கு? நேச்சரா காத்தோட்டமா இருக்கா? இந்த மலைக்கு ஒரு கதை இருக்கு. பழமுதிர் சோழன் சும்மா இல்லல்ல, முருகனுக்கு எல்லாம் வாழ்ந்தாருங்கிறதுனாலதான் இங்க கோவில் கட்டியிருக்காங்க. அப்ப முருகனுக்கு என்ன பண்ணாருன்னா, வள்ளிய கரெக்ட் பண்றதுக்கு, அதாவது அந்த காலத்துல எல்லாம் நம்ம இப்ப பிளான் போடுவோம்ல, ஒரு பொண்ணை உஷார் பண்றதுக்கு என்னென்ன பண்ணுவீங்கன்னு. அவன் பண்றதெல்லாம் வேற. ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி அவருக்கு அப்பவே முருகன் என்ன பண்றாப்புல, விநாயகர் ஹெல்ப் கேட்டுக்காப்புல. இந்த மாதிரி விநாயகா நான் என் ஒய்ஃபை கரெக்ட் பண்ண, அதாவது அவரே ஒய்ஃப் நினைச்சுப்பாரு. அதனால சொல்றேன், என் ஒய்ஃபை கரெக்ட் பண்ணணும், நீ என்ன பண்ணு, இந்த வயது இங்கதான் இருப்பா, நீ அவளை போய் பயமுறுத்து, நான் வந்து காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி நான் அவளை கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல, விநாயகர் அதை செய்ய. இதுவும் இதெல்லாம் நீ யோசிச்சு பாரு, இந்த சீனரி எல்லாம் அந்த காலத்திலேயே அவர் அப்படியெல்லாம் கரெக்ட் பண்ணிருக்காரு. அதெல்லாம் இங்கதான் நடந்துச்சுன்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தான் நான் கேள்விப்பட்டோம் இவ்வளவு பெரிய மலையில. ஆனா இங்க நிறைய கதை இருக்கு, இந்த மலையை சுத்தி பார்த்தோன்னா நிறைய கதை சொல்லியிருக்காங்க. இது அதுவும் ஒண்ணு. இந்த கதையெல்லாம் கேட்கிறப்ப முருகனும் நம்ம ஒரு வைப்ல இருக்கு, நம்ம வைப்ல தான் இருக்காப்ல அப்படிங்கறதெல்லாம் நல்லா இருக்கு. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி வகுந்து விடுவேன். சரி, எங்க இருக்கு ஐ இந்த முருகா முத்து குமரா கண்டா கடம்பா கதிரேலா வடிவேலா, என்னை காப்பாத்துப்பா, என்னை காப்பாத்து. எங்க அண்ணன் கல்யாணம் முடிஞ்சு நான் ஊரை விட்டு புறப்பட்டு ரொம்ப நாளாகி போச்சு. பசி காதடைக்கிறா முருகா ராஜா, கையில 10 பைசா உனக்கு கிடையாதுப்பா. உபதி ஐயோ, கொஞ்சம் ஜாஸ்தி வச்சாங்களா?